ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல யாருடா வில்லன் அப்படின்னு கேட்டா சத்தியமா நம்ம அண்ணன் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மையிலேயே உக்ரைன் யுத்தம் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சகுனி யாரு அப்படின்னு கேட்டா பிரிட்டன் தான். அவனை கேட்டா உலகத்தையே நாங்க ஆண்டோம் தெரியுமா, சூரியனே மறையாது தெரியுமா, இப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையை பார்த்தா சகுனி, கலியுக சகுனி, அதுவும் சமகால சகுனி யாரு அப்படின்னா பிரிட்டன் பயலுக்கு தான். எந்த ஒரு நாட்டையுமே பெரிய அளவுல போர் செஞ்சு கிழிச்சு புடிச்சுப்புட்டாய்ங்க அப்படிங்கிற வரலாறு கிடையாது. ஏதோ விக்க போனேன், உள்ளூர்ல உள்ள சண்டைய பெருசுபடுத்தினேன், கடைசியில நானே உட்காந்துட்டேன். இந்த மாரி தான் இருக்குமே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாரி தான் இந்த உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா டாலர்கள பம்ப் பண்ணி அந்த யுத்தத்த நடத்துது. அதுக்கு பதிலா அவர்கள் 100 மடங்கு ப்ராஃபிட் எடுத்துட்டு போறார்கள். அதெல்லாம் தனிக்கத. அதே மாரி பக்கத்திலேயே வல்லரசு அப்படிங்கிற அதாவது பிராந்திய வல்லரச தக்க வச்சுக்கணும். ஒரு காலத்துல உலகத்த நாங்களும் கட்டி ஆண்டோம். உலகத்தையே மிரட்டுனோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்சும், ஜெர்மனியும் தன் பங்குக்கு எதையோ குடுத்துட்டு, அதே சமயம் இந்த யுத்தத்தால சமகாலத்துல பொருளாதார இழப்புகளையும் சந்திச்சுக்கிட்டு பெரிய அளவுல வாய் பேசுவார்கள். ஆனா பிரிட்டன பொறுத்தவரை ஒண்ணுமே கிடையாது. அமெரிக்காவோட ஒட்டிக்கி நின்னுட்டு இந்த உக்ரைன் யுத்தத்துல அவர்கள பேசாத வாயே கிடையாது. கடைசியில ரஷ்யா "டேய் ஒரே ஏவுகணை தான். சுனாமி மாரி வந்து பிரிட்டனே இருக்காது பாத்துக்க" அப்படின்னு மிரட்டுனோனே அமைதியானவனுங்க தான். ஏறக்குறைய 6, 7 மாசம் கழிச்சு எந்திரிச்சு வரார்கள். ஏன் அப்படின்னா சகுனி வேலைக்கு தான். யுத்தமே நிக்க போகுது. அமெரிக்காவோட தயவு இல்லாம ஒரு நாள் 1 மணி நேரம் கூட உக்ரைனால யுத்தத்த எடுத்துட்டு போ முடியாது. அப்படி இருக்கும்போது பிரிட்டனோட பிரதமர் தலைநகர் கீவ்ல போய் இறங்குறார். எதற்கு? அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறி. ஏற்கனவே பிரிட்டன் செஞ்சு கிழிச்சிருச்சா அப்படின்னு கேட்டா, வாயிலேயே கிழிச்ச நாடு பிரிட்டன் தான். முதல் இடத்துல இருக்கும். அதாவது குடுத்த நாடுகள் பட்டியல்லாம் போடுற மாரி, குடுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்வா குடுத்த நாடு பட்டியல் போட்டோம்னா, 1ல இருந்து 10 வரையும் பிரிட்டனே எழுதிறலாம். அந்த அளவுக்கு உக்ரைன் யுத்தத்துல பெரிய அளவுல வாய் பேசி ஒண்ணுமே செஞ்சதே கிடையாது. அடேங்கப்பா! தேர்தல் அறிக்கையெல்லாம் மிஞ்சக்கூடிய அறிக்கை பிரிட்டன் குடுக்கறது எல்லாமே. குறிப்பா ஃபைட்டர் ஜெட் தரோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா நாடுகள்லாம் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, பழைய ஜெட்ட குடுத்துட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து புது ஜெட்ட வாங்கிக்கிறது. இதான் கணக்கு. ஆனா பிரிட்டன் தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்ல. என்னடான்னு கேட்டா, நாங்க கூட்டு தயாரிப்பு உக்ரைனோட இணைஞ்சு ஃபைட்டர் ஜெட்ட தயாரிக்க போறோம். அது களத்துக்கு வந்து ரஷ்யாவ பந்தாடும் பாத்துக்க அப்படின்னார்கள். அப்புறம் எதுக்குடா விமானிக்கு பயிற்சி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த? அது நாங்க இப்பயே குடுத்து வைப்போம். ஏடா கம்பெனியே ஆரம்பிக்கலையாடா? கம்பெனி ஆரம்பிச்சு ஃபைட்டர் ஜெட் பறக்கறதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் பிடிக்கும்? அந்த விமானங்கள அதாவது ஐரோப்பா குடுக்குற விமானங்கள ஓட்டுறதுக்கு பயிற்சி வேணும்ல, அத நாங்க இப்ப குடுக்குறோம். எதுனாலும் பாசிட்டிவா எடுத்துக்கங்கடா. ஒரே சந்தேக பார்வையிலே எங்கள பாக்காதீங்கடா. அப்படின்னு சொன்ன பயலுக தான். இது ஏதோ ஃபைட்டர் ஜெட்டுக்கு மட்டும் கிடையாது. எல்லாத்துக்கும் இதே மாரி ஸ்டேட்மெண்ட்ட விட்டவர்கள், இப்ப யுத்தமே நிக்க போகுது. இப்ப எதுக்கு அங்க போய் நிக்கிறார்கள்? அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. நிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அமெரிக்கா நெனச்சா ஆரம்பிக்குது, அமெரிக்கா நெனச்சா முடிக்குது அப்படிங்கிற மனசுக்குள்ள இருந்த கோவம், பிரான்ஸ், ஜெர்மனி 2 பேருகளும் ரகசியமா சந்திச்சு பேசியிருக்காய்ங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஜெர்மன் மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கும். நான் தான் என்ன பண்றது, ரஷ்ய அதிபர்ட்ட போய் பேசிட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் என்ன உன் கூட சேர்ந்து பண்றது? அப்படிங்கிறத சொல்லியிருப்பார்கள். இருந்தாலும் படைகள அனுப்பலாமா? அனுப்ப வேணாமா? எதுக்கு? சண்டை போடவான்னு கேட்டா, அமைதிப்படைன்னு உக்ரைனுக்குள்ள உன்ன கொண்டு போய் வச்சுருவோம்மா. சண்டையெல்லாம் முடிஞ்சிரும். நிலங்கள்லாம் ரஷ்யா பக்கம் போயிரும். இருந்தாலும் அதுக்கப்புறம் ரஷ்யா, உக்ரைனோட தலைநகர் மத்த பகுதிகள நோக்கி முன்னேறாம இருக்க, ஒரு அமைதி படைய அங்க நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிறது பிரான்ஸோட திட்டம். ஜெர்மனியும் இத கூட்ட சேர்த்துக்குது. இந்த பிரச்சனைகளே இல்லாத ஒரு நாட்ட பிரச்சனையாக்கி, கடைசியில போர்க்களமாக்கி அந்த நாட்ட தெருவுக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த நாட்ட காப்பாத்த அமைதிப்படை தேவையா? சத்தியமா தேவையில்ல. ஆனா பிரான்ஸ் ஏதோ ஒரு திட்டம் போடுது. ஜெர்மனி ஒரு திட்டம் போடுது. ஆனா இந்த திட்டத்துல நம்ம இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறக்காக 2 பேர்கள்ட்ட போய் என்னைய கூட்டணி சேர்த்துக்கங்கடா அப்படின்னா, ஜெர்மனியும், பிரான்ஸும் பிரிட்டன சேர்த்துக்க போறது கிடையாது. அதுக்காக உக்ரைன் தலைநகருக்கு போய் ஒரு டிராமாவ நிகழ்த்திட்டு வந்திருக்கு பிரிட்டன். பிரிட்டன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் சகுனி தான். சகுனி வேலை ஒண்ணு தான். அந்த சகுனி வேலைய பிரிட்டன் அரசாங்கம் நேரடியா பண்ணக்கூடிய இடங்கள்ல பண்ணும். அந்த காலத்துல பண்ண முடியாத இடத்துல கிழக்கிந்திய கம்பெனி அனுப்பிச்சு பண்ண மாரி தான் சமகாலத்துல பிபிசி. ஒண்ணும் பெரிய மாற்றம்லாம் இல்ல. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை ஒரே மாரி தான் நடந்துக்கிறான். இதுல பிரிட்டன பொறுத்தவரை எல்லார்கிட்டயும் அதே மாரி தான். இப்ப நம்மள மட்டும் வம்பிழுக்கிறது இல்ல. இதே உக்ரைன் யுத்தத்த எப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது மட்டும் கிடையாது. அமெரிக்காவோட காட்டுத் தீயையுமே பிபிசி வச்சு தான் செய்யுது. எது அமெரிக்கர்களே கேவலப்படுத்தி
2 கட்சிக்குள்ள சண்டைகள பெருசுபடுத்தி, இந்த மாரி வேலைகள பண்ணி எல்லாருக்கும் அதான் உலகத்தோட சகுனி பிரிட்டன். அந்த பிரிட்டன் இப்ப உக்ரைன் யுத்தம் முடிவுல தன்னோட சகுனி வேலைய ஆரம்பிச்சு பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்கு. வாய்ப்பில்ல. பிரான்ஸ், ஜெர்மனிய டிஸ்டர்ப் வேணா பண்ணலாமே ஒழிய, பிரான்ஸும் ஜெர்மனியும் திட்டம் போடுவாங்களே ஒழிய, செயலுக்கு வரமாட்டாய்ங்க. ஏன் அப்டின்னா, இதுவரை வரல. இனிமேல் வரப்போறார்களா? வரமாட்டார்கள்ங்கிறது மெஜாரிட்டியா எடுத்துக்கலாம். அமெரிக்கா யுத்தத்த நிறுத்தப் போது. யுத்தத்த நிறுத்துறதுக்கான பயங்கரமான வேலைகள் எல்லாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த சகுனி பார்த்த வேலை, ரஷ்யா, பிரிட்டன் பக்கம் தன்னோட கோவத்த அதிகமா காட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்டின்னா, பிரிட்டன் பிரதமர் அங்க இருக்கும்போதே இப்ப ஒரு பெரிய அளவு தாக்குதல். இந்த தாக்குதல் இதுக்கு முன்னாடி யார் இருக்கும்போது நடந்திருக்கு அப்டின்னா, ஐநாவோட பொதுச் செயலாளர் அங்க சுத்தி வரும்போது தான் பக்கத்துல உள்ள பகுதிய பெரிய அளவுல தொலைச்சு எறிஞ்சார்கள். அதுக்கு ஈக்குவலா இப்ப பிரிட்டன் பிரதமருக்கும் அதே பரிச தூக்கி போட்டிருக்கார்கள். அப்ப பிரிட்டன் மேல வருங்காலங்கள்ல நாங்க எங்களோட காட்டமான நடவடிக்கை இருக்கும். முடிஞ்சா சமாளிச்சுக்க அப்படிங்கிறத ரஷ்யா வெளிப்படையாவே சொல்லிருச்சு. போய் இறங்குனதுக்கு பகைய வளர்த்தது தான் மிச்சம் அப்படின்னு தான் கிளம்பி போயிருப்பாரு பிரிட்டன் பிரதமர். நன்றி, வணக்கம்.